ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். மணத்தக்காளி கீரை தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது. அதாவது நமக்கு வாயில் புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இப்போ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு மணத்தக்காளி கீரையோட தண்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு சூப் செய்ய போகிறோம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சிலே அடிச்சுட்டு கூட சூப் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உரலில் வச்சு தான் நம்ம நச்சுட்டு நம்ம சூப் செய்ய போகிறோம். இந்த மாதிரி உரலில் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்டை நல்லா மைய நச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சாறு எல்லாமே நல்லா வெளியில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மைய நச்சு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. உரலில் நச்சு எடுக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரே டைமில் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நச்சு எடுக்க முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் உள்ள சாறு எல்லாமே நல்லா வெளியில் வரும். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சூப் செய்யலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் நம்ம நச்ச இந்த மணத்தக்காளி தண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் மிளகும் சேர்த்துட்டு நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. ஒரு 5 பல் பூண்டா நான் அதையும் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு அதுக்கப்புறம் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் உப்பு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 ml அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 300 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நம்ம காலையில் நம்ம இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்புண், குடல் புண் இந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதோட சக்கை எல்லாமே நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.